பாயர்கோ தோல்வியடைந்த அதிர்ச்சியினால அந்த அரங்கத்தை விட்டு வெளியேறியிருந்தார். இரண்டாவது இடத்தை பிடித்த கிறிஸ் டிக்கர்சன் அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெக்கர் வெற்றியாளர்னு அறிவிக்கப்படும் போது ஐ கேன் பிலீவ் இட்னு கத்தவே தொடங்கியிருக்காரு. அதன் பிறகு அவருக்கு விருது கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த விருதையும் அவர் மனமில்லாம தான் வாங்கியிருந்தாரு. அதோட மூன்றாவது இடத்தை பிடித்த பிராங்க் ஜேன் அவருக்கு கொடுத்த விருதை செவுத்து மேலேயே தூக்கி எறிஞ்சிருக்காரு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல. இவங்க எல்லாருக்கும் மேல மைக் மென்சர் போய் ட்ரெஸ்ஸிங் ரூம்லயே அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெக்கரோட சண்டைக்கு போயிருக்காரு மைக் மென்சர். ரெண்டு பேருக்குமே ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ஒரு மிகப்பெரிய வாக்குவாதமானது போச்சாமாம். ஆனா அந்த வாக்குவாதத்துல என்ன நடந்துச்சு, ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்களா அப்படிங்கிறதுக்கான சரியான ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கல. ஆனா இருந்தாலுமே மைக் மென்சர் கோவத்தின் உச்சியில இருந்தாரு அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரிய வருது. ஏன்னா இந்த காம்படிஷன்ல இருந்த நிறைய பேர் மைக் மென்சர் தான் ஜெயிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாதங்களை முன் வச்சிருந்தாங்க. இதனுடைய ஓல்டு ஃபுட்டேஜஸை பார்க்குறவங்களுமே மைக் மென்சர் தான் இந்த காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு தாட் ப்ராசஸ் தான் மைக் மென்சருக்குள்ளேயுமே இருந்தது. நான் ஜெயிக்க வேண்டிய காம்படிஷனை இன்னொருத்தர் தட்டி பறிச்சுட்டாருன்னு சொல்லிட்டு அவர் மேல ஒரு கோவத்தின் உச்சியிலேயே இருந்தாரு மைக் மென்சர். அதனால தான் சண்டைக்கும் போயிருந்தாரு. இந்த காம்படிஷன் எந்த அளவுக்கு சர்ச்சையா இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த காம்படிஷனை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பக்கூடிய உரிமத்தை சிபிஎஸ் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் வாங்கியிருந்தாங்க. ஆனா இந்த சிபிஎஸ் ஸ்போர்ட்ஸ் நிறுவனமானது இந்த காம்படிஷன் இவ்வளவு சர்ச்சைகளோட முடிஞ்சதால அதை தன்னுடைய தொலைக்காட்சியிலே ஒளிபரப்ப வேணாம்னு முடிவெடுத்து அந்த காம்படிஷனை ஒளிபரப்பவே இல்லை. அந்த அளவுக்கு மிகப்பெரிய சர்ச்சையை இந்த 1980 மிஸ்டர் ஒலிம்பியா கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த காம்படிஷன்ல தோத்து போன பிராங்க் ஜேன், பாயர்கோ, மைக் மென்சர் மற்றும் வாக்கர் இந்த 4 பேருமே நாங்க 1981 மிஸ்டர் ஒலிம்பியாவை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு புறக்கணிச்சிருக்காங்க. இதுலயும் குறிப்பா சொல்ல போனா பிராங்க் ஜேன் ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன், 3 டைம் மிஸ்டர் ஒலிம்பியா அடிச்சிருக்காரு. அவரே நான் இனிமே காம்படிஷன்ல கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய்காட் பண்றது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளையே கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாம மைக் மென்சர் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடி பில்டரா உருவாவாரு, வருங்காலத்தின் தூணா இருக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இவரை பாராட்டி இருந்தாங்க. இருந்தாலுமே மைக் மென்சரும் இப்பேற்பட்ட முடிவு எடுத்தது நிறைய பேருக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. இப்படி ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன் அண்ட் இளைஞர்கள் எல்லாருமே மிகப்பெரிய அதிருப்தியை வெளிப்படுத்த அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெக்கர் இடையே நீங்க ஏன் இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டீங்க அப்படிங்கிற கேள்வியானது எழுப்பப்படுது. அப்ப அவர் சொன்ன வார்த்தைகள் ரொம்பவே சிம்பிள் தான். நான் வந்து கொனான் தி பார்பரியன் ரோலுக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி ட்ரெயின் பண்ணும்போது என்னுடைய பாடியானது ஒரு நல்ல வகையில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருந்துச்சு. அதனாலேயே இந்த காம்படிஷன்ல நான் கலந்துக்கணும்னு நினைச்சேன். ஆக்சுவலி இந்த ஒரு ரோலுக்காக நான் 8 வாரங்கள் ட்ரைனிங் பண்ணியிருந்தேன். 8 வாரங்கள் ட்ரைனிங் பண்ணியிருந்தேன்னா 1 வருஷம் 2 வருஷம்னு சொல்லிட்டு பல வருஷங்கள் இந்த காம்படிஷனுக்காகவே ட்ரைனிங் பண்ணக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் கலந்துக்கிட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் இந்த ஒரு காம்படிஷன்ல நான் கலந்துக்கிட்டேன். நான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு நினைச்சே பார்க்கல. நான் கலந்துக்கிட்ட காம்படிஷன்லயே இதுதான் ஒரு டஃபஸ்ட் காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெக்கர் வெளிப்படையா சொல்லியிருக்காரு. ஏன்னா அவருக்கே தெரியும் அவருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனது அந்த அளவுக்கு பெருசா இல்லை, அவருடைய முந்தைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அளவுக்கு பெருசா இல்லைன்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியும்.